என்ன முறைக்க வேண்டியிருக்கு? உங்க ஆளு முறைச்சு காலே காலி. நீங்க முறைச்சிங்க ஆளே காலி ஆயிடுவீங்க. இத விட பெருசா நான் சத்தம் போடுவேன். இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். இனிமே இந்த மாதிரி ஈனப்பழப்பு நடத்த வேண்டாம்னு அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னாரு. நான் வரட்டுமா? அவரை நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க. போடா. எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இல்ல. நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இல்லவே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். இல்லைன்னு சொல்லாம செய்வீங்களா? தாராளமா கேளு. தயவு செஞ்சு இந்த பாக்ஸிங் தொழிலை விட்டுடுங்க. நீ என்ன சொல்ற? எனக்காக நீங்க இதை செய்யக்கூடாதா? இன்னைக்கு அந்த துறை காது செவிடா எப்படி துடிச்சா, இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? வராதுன்னு சொல்லி நான் உன்னை ஏமாத்த விரும்பல. அப்படியே எனக்கு நிலைமை வந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். சீதா, முன்னெல்லாம் நான் சண்டை போடுற போது சிரிச்சுக்கிட்டே ரசிப்பேன். இப்ப திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அப்ப நான் உங்க ரசிகை, இப்ப நான் உங்க மனைவி. அப்ப பாக்ஸிங்க ஒரு விளையாட்டா பார்த்து ரசிச்சேன். இப்ப என் வாழ்க்கையே ஒரு விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆடுறேன். சீதா, இந்த உலகத்துல சில பேர் வாழறாங்க, பல பேர் பிழைக்கிறாங்க. ஆனா ரொம்ப சில பேர் தான் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து அந்த லட்சியத்துக்காக உழைக்கிறாங்க. முதல் ரகம் சொன்னேன் வாழறவங்கன்னு. அவங்களுக்கு வசதி தான் முக்கியம், ஆனா இதயமே கிடையாது. இரண்டாவது ரகம் பிழைக்கிறவங்க. அவங்களுக்கு மானமும் கிடையாது, அறிவும் கிடையாது. எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டினா போதும்னு கடவுள் கொடுத்த கைகளை கட்டி நின்னு வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா மூணாவது ரகம் இருக்கு, அவங்க தனித்தன்மை உள்ளவங்க. தன்னுடைய லட்சியத்திற்காக தன் வாழ்க்கையே இழக்க தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட ரகத்தை சேர்ந்தவன் தான் நான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பாக்ஸிங் தான் என்னுடைய முதல் மனைவி. அதுல உலக புகழ் பெறணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். உங்க லட்சியத்துக்கு குறுக்கி நிக்க நான் விரும்புறேன். ஆனா எங்க அண்ணி இருக்கே, அது ஒரு கருணாக்கு. எதையாவது சொல்லி தொலைச்சிருச்சுன்னா அது பழிச்சிடும். நான் வீட்டை விட்டு வரும்போது ஏன் நிறுத்திட்ட? ஒரு குத்துச்சண்டைக்காரன் நம்பி போற, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நீ விதவையாத்தான் திரும்பி வரப்போறேன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருப்பாங்க. அவ்வளவுதானே? ஆமாங்க. பைத்தியம் பைத்தியம். பாரு, எனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய குருநாதர். அவருக்கு இதை விட பெரிய கருணாக்கு. அவர் என் திறமையை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், ஏ ராமு, நீ உலக புகழ் பெற போற, உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாதுன்னு சொன்னார். என் குருநாதர் கருணாக்கு வசதியா இல்ல உங்க அண்ணி கருணாக்கு வசதியான்னு பார்க்கலாமா? நீ ஒரு விஷயத்தை வந்துட்ட. என்ன விஷயம்? நான் சண்டையில ஜெயிச்சா எனக்கு ஒரு குழந்தை பெத்து தரேன்னு சொன்னி, அதை மறந்துட்டியா? என்ன? எனக்கு என்ன தெரியும்? கருணாக்கு குருநாதர் கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கார். அதனால கருணாக்கு குருநாதர் ஆண் குழந்தை. முத்தா குடுமா. என்ன கேட்டீங்க? நான் பாப்பாவை கேட்டேன். பாப்பாவை முத்தா குடுமா. ஏய் பாருடா, என்னவ என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் தூங்கிட்டே இருக்கிறான். அண்ணன் அண்ணன் என்ன என்ன குழந்தைக்கு என்னென்ன தெரியும்? முகத்தை பார்க்க குறைஞ்சது 3 மாதம் ஆகும். 3 மாசமா? அவ்வளவு நாளா? ஜிஜி ஜிஜி, வயசுத சோம்பேறியா இருப்பான் போல இருக்க. ஆமா, இவர் மட்டும் முளைச்ச 3 நாள்ல இவங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்திருப்பாரு. இப்பவே பிள்ளைக்கு சப்போர்ட்டா? பின்ன என் பிள்ளை கேலி செஞ்சா எனக்கு கோவம் வராதா? பாத்தியாடா, இப்பவே உங்க அம்மா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரிக்க ஆரம்பிச்சு. பிரிவை பத்தி பேசாதீங்க. எங்க அண்ணன் பிரிவையே என்னால தாங்க முடியல. பாவம், குழந்தையே இல்லாதவரு நம்ம குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? தப்புமா தப்பு. இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏய் பாக்ஸிங் டோர்னமெண்ட் 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே வந்துருவாரு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நாடகம் எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு நீங்களாவது வாங்கம்மா. நிச்சயம் வரேன்டா கண்ணா. இந்த டாடா. பாபு, வாங்க மாமா.
உனக்காகன்னு இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்துருக்கேன். உட்கார். ஏன் மாமா நேத்து வரேன்னு வரல? என்ன செய்யறது, உங்க அத்தை வீட்டுல இருந்தாங்க, வர முடியல. ஏன் சார் இப்படி பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்ன இருந்தது, இப்போ போயிடுச்சுமா. ஏன் மாமா அத்தை உங்களை திட்டுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. வீட்டுல எதுக்கு கலாட்டான்னு நானே விட்டு கொடுத்து போயிடுறது, அவ்வளவுதான். டேய் பாபு, உங்க மாமா சமாளிக்கிறாருடா. பாபு, உனக்கு ஒரு பரிசு கொண்டாந்துருக்கேன் பாத்தியா? தங்கச்சி இந்தா. வேண்டாம் மாமா, மாமா ஏதாவது தின்பண்டம் கொடுத்தா வாங்கிக்க, வேற எது கொடுத்தாலும் வாங்க வேண்டான்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. தன்மானமும் ரோஷமும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. உன்னை கூட்டிட்டு போக உங்க அம்மா வரலையா? எங்க அம்மா வர மாட்டாங்க, எங்க அப்பா தான் வருவாரு. அப்பாவா? உங்க அப்பா உன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரா? எங்க அப்பாக்கு நான் தான் உயிர். உனக்கு உங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா? எனக்கு 2 பேருமே செல்லம் தான். ஏன் தேவி அழுகுற? அழுறனா? இல்லையே, அழல பாபு. இல்ல, நீ போய் சொல்ற. அப்பன்னா உன் பேச்சுக்கா. பாபு, நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவை பார்க்கல. எங்க அம்மாவை கேட்டா அப்பா டெல்லியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரும் என்ன வந்து பார்க்கணும்னு நினைக்கவே இல்ல. அழாத தேவி, இனி காலையில தான் எங்க அப்பா டெல்லியில இருந்து வந்தாரு. அவரு ஒருவேளை உங்க அப்பா பார்த்திருந்தாலும் பார்த்திருக்கலாம் இல்லையா? அதோ அவரே வந்துட்டாரு. ஹாய் பாபு. ஹாய் டாடி. ஆமா, who is this charming girl? இதான் உன் ஃப்ரெண்ட் தேவியா? எஸ் டாடி. Oh darling, you look very sweet. உன்னை பத்தி பாபு நிறைய சொல்லியிருக்கான். ஆமா, நீ ரொம்ப நல்லா பாடுவியாமே? எஸ் அங்கிள். தேவி, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிட்டே இருப்பாரு. டாய், சேம் சைடுலயே கோல் போடுறியே. டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். தேவி பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா? அவங்க அப்பா டெல்லியில இருக்காங்க. அப்பா, நீங்க தான் டெல்லி போனீங்களே, தேவி அப்பா பாத்தீங்களா? தேவி அழாதமா அழாத. நான் டெல்லியில உங்க அப்பாவை பார்த்தேன். ஆமா, அவர் உன்னை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருமா. இன்ஃபேக்ட் ஓன்னு அழுதாரு. நிஜமாவா அங்கிள்? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னா, எனக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஒரு நாளைக்கு அவர் தனியா அழுதுகிட்டு இருந்தாரு. ஏன் அழுதீங்கன்னு கேட்டேன். எனக்கு தேவின்னு ஒரு பொண்ணு மெட்ராஸ்ல இருக்கா, அவளை பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னார். தேவி அவரை பார்க்கிறதுக்கு அசல் ஒன்ன மாதிரியே இருக்காரு. ரியலி? ஆமா. அப்புறம் இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல? என்னம்மா பாவம், அவருக்கு ஏன் வர முடியலன்னா டெல்லியில நிறைய வேலை, அதனாலதான். அங்கிள், நீங்க எங்க அப்பா கிட்ட பேசினது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறீங்களா? தேவி, இது என் ஃப்ரெண்டோட ஜீப். இதை நான் உடனே திருப்பி கொண்டே கொடுக்கணும். தவிரவும் எனக்கு இன்னைக்கு பாக்ஸிங் பிராக்டிஸ் இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேம்மா. அப்பா, வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போலாம் அப்பா. நோ மை சன், இன்னைக்கு என்னால வர முடியாது. வர முடியாதா? முடியாது. அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் போங்க, நாங்க நடந்தே வீட்டுக்கு போறோம். வாதே போலாம். டேய் உன் பேச்சுக்கா. டேய் பாபு, டேய் டேய். வாங்க அங்கிள், உட்காருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். வாடா பாபு. பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. வாயா நட்டு. நட்டா? நட்டுவனா? கட் பண்ணி நட்டுன்னு கூப்பிடுறாங்க. ஒண்ணு இல்ல, வெளியில ஜீப்ப பார்த்ததும் ஏதோ போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு பயந்து போயிட்டோம். குற்றவாளிகள் தான் போலீஸ் கண்டு பயப்படணும். நீங்க ஏமா பயப்படணும்? அந்த வயிற்றுல ஏன் கேக்குறீங்க? எங்க குலத்தொழில் தாசி, அந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு இப்ப சட்டம் வந்திருக்கே. இந்த கன்றாவி எல்லாம் அப்ப கிடையாது. நாங்க நல்லபடியா வசதியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அம்மா, அவரே பாபுவோடைய அப்பா. நீங்க போங்க உள்ள. போறண்டி அம்மா. பார்த்து மெதுவா, தடுத்து குளிக்கிற போது.
அங்கிள் இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம். வணக்கங்க. அங்கிள் எங்க அப்பாவை டெல்லியில எப்படி பாத்தீங்க, எங்க பாத்தீங்கன்னு கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட சொல்லுங்களேன். தேவிக்கு அவங்க அப்பாவை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம். அதனாலதான் தேவி, டெல்லியில உங்க அப்பாவுக்கு எக்கச்சக்கமான வேலை, அதான் அவரால் வர முடியல. ஆனா அவர் உனக்காக நெஞ்சு நிறைய பாசம் வச்சிருக்காருமா. அடுத்த தடவை டெல்லி போகும்போது தேவி அழைச்சிட்டு போய் நான் அவங்க அப்பாட்ட காமிக்க போறேன். அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? நான் வரேன் தேவி. பாபு வா போலாம். ஏம்மா, அந்த அங்கிள் சொன்னதெல்லாம் பொய் தானே? எனக்கு தெரியுமா, அந்த அங்கிள் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு பொய் சொல்லிட்டு போறாரு. ஏம்மா, எனக்கு அப்பாவே கிடையாதா? அழாதீங்கம்மா, அழாதீங்க. இனிமே எப்பவுமே அப்பா பேச்சு எடுக்க மாட்டேன். அப்பா பேச்சு எடுக்கவே மாட்டேன். குத்து குத்து. ஹாய் ஹாய். இது அம்மா குத்து. இது பாபா குத்து. ஓ கமான் குத்து குத்து. ஹாய் ஹாய். இது கும்கும் குத்து. இது குமாரகிரி குத்து. போதும், போதும். இந்த தொழில் உங்களோட இருக்கட்டும். இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். டே பாபு, இன்னைக்கு போட்டியில அப்பா ஜெயிப்பாரா தோப்பாரா சொல்லு பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வெற்றிதான். குட் பாய். சீதாராமத்தும். டாடா. 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 கமலாதேவி, கமலாதேவி, ஒரு குட் நியூஸ். நம்ம அவமானப்படுத்தின ராமு தொலைஞ்சான். இனிமே அவன் பிழைக்கிறதே கஷ்டம். என்னாச்சு? ரிங்ல பலமான அடிபட்டு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆயிரக்கணக்கா பணம் தேவைப்படுது. அதுக்கே வழி இல்லாம அவதிப்படுறானுங்க. அடப்பாவமே. தனக்கு மிஞ்சின பலவான் இல்லைன்னு திமிர் பிடிச்சு அலைஞ்சான். வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டு கடவுள் நிரூபிச்சுட்டார். ஏதோ நீயே அடிச்சு வீழ்த்துற மாதிரி பெருமைப்படுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? என் காதை செவிடாக்குன அவனை விதி பழி வாங்கிருச்சு. கமலாதேவி, என்ன துரை, எப்பவும் இல்லாம புதுசா குழையிற? இன்னைக்கு பத்திரிகையில நீங்க கொடுத்திருந்த பேட்டியை படிச்சேன். என் மேல இப்படி ஒரு ஆசை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களால காதலிக்கப்படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரியலி ஐ எம் வெரி லக்கி. நீ என்ன சொல்ற? நான் ஒரு பாக்ஸரை நேசிச்சேன். ஆனா அவர்தான் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு பேட்டி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நான் தெரிஞ்சுக்காதது என் முட்டாள். இந்த காதல் விவகாரங்களை சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லைங்க. உங்க சிரிப்புக்கு என்னைக்குமே நான் அடிமைதாங்க. ஏங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டீங்க? இவர்தான் சினிமா நடிகை கமலாதேவி மணக்க போகும் பிரபல பாக்ஸர் துரைன்னு என் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் கொடுத்திருக்கலாமே. தனியா ஏன் கொடுக்கணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எல்லா பத்திரிகையிலும் கொடுத்துடலாம். கரெக்ட், ரொம்ப நல்ல ஐடியா. கையை எடுத்து விட்டு முண்டோம். உன் மூஞ்சிக்கு மோர கட்டுக்கு காதல் ஒரு கேடா? ஒரு அடியாள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஏன் அறிவு மஞ்சு போகுது? ஏய் கமலா, நேற்று வர தேவி தேவி நீ காலை சுத்திட்டு கிடந்த, இன்னைக்கு பேரை சொல்லியா கூப்பிடுற? ஏண்டி நீ கெட்ட கட்டுக்கு நான் பத்தாதோ? என்னோட உசத்தி அவனுக்கு எவண்டி கிடப்பான்? கோர்கா, கோர்கா, சீக்கிரமா வாங்க. இந்த நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. வெறிய பிடிச்சு தள்ளுங்க. ஆமாடி, நேத்து வர நன்றி உள்ள நாயாட்டா இருந்துச்சு, இன்னைக்கு வெறி பிடிச்சு வெளியே போகுது. ஏய் கமலா, உன்னை ஒரு நாளைக்கு பழி வாங்காம விடாது. உன்னை பழி வாங்காம விடாதடி. பாரு, இந்த பழி வாங்கலாம் ஐயா பாரு. நீங்களா? வாங்க உட்காருங்க. பரவாயில்லை, ராமுவோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பணமா? சும்மா கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராமுவோட மனைவியாச்சே, ரோஷத்துக்கு கேட்கணுமா? இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு கொடு. இந்த பணம் உனக்கே சொந்தமாயிடும். என்ன கான்ட்ராக்ட்? நான் இப்ப நடிச்சுட்டு இருக்கிற படத்துல ஒரு குடும்ப பொண்ணு வேஷம். கஷ்டத்துல இருக்கிற உனக்கு அது கொடுக்க சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட சிபாரிசு பண்ணேன். சம்மதிச்சுட்டாரு. நீ நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் தான் இது. நான் சினிமாவில் நடிக்கிறதா?
நான் உனக்கு துணையா இருக்கும் போதே உனக்கேன் கலக்கம்? அது மட்டும் இல்ல, இவ்வளவு பணத்தை வேற எங்கேயும் ஒரே நாள்ல உன்னால சம்பாதிக்க முடியாது. பணம் கட்டலைன்னா நாளைக்கு ராமுக்கு ஆபரேஷன் நடக்காது. ஆபரேஷன் நடக்கலைன்னா ராமு, அதுக்கப்புறம் உன் கதி, உன் பிள்ளை கதி. ராமு பேர்ல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தின் பேர்ல தான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நல்லா யோசனை பண்ணிக்கோ. என்னது கண்ணீர்? என் மனைவி தைரியசாலி. அந்த நம்பிக்கையில தான் பாபு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். தைரியமா இரு. அப்பா, நான் முத்தம் கொடுத்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும்னு சொன்னாங்கல்ல? ஆமா கண்ணா, ஆமா. பாபு சாரி, உங்க கணவரை காப்பாற்ற முடியல. ஷாட்டு தான் முடிஞ்சு போச்சு, நீ சும்மா அழுதுகிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க கணவருக்கு ஆபரேஷன், அத நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. சீதா, சீதா, அழாதே சீதா. ராமுக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. இப்பதான் போன் பண்ணி கேட்டேன். அப்பா, ரொம்ப வலிக்குதா அப்பா? எவ்வளவுதான் வலிச்சாலும் நீ முத்தம் கொடுத்தா உடனே சரியா போயிடும் டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமாப்பா. இப்ப வலி போயிடுச்சாப்பா? கொஞ்சம் கூட வலி இல்லப்பா. அப்பா, நான் பெரியவனாயி இந்த மாதிரி பாக்ஸரா வந்து உன்னை அடிச்சவனை திருப்பி அடிச்சு இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து படுக்க வைக்கல, என் பேர் பாபு இல்ல. ஆமாண்டா, இப்பவே நான் நெருப்பள்ளி மடியில கட்டிக்கிட்டு இருக்கேன். நீயும் பாக்ஸரானா அவ்வளவுதான். இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. கொண்டாங்கம்மா, அப்பாக்கு நான் கொடுக்குறேன்.